கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கூட நம்ம பைபிள்லேருந்து மிகாயா என்ற தீர்க்கதரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு சமாரியாவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி. இவங்க தான் ஆகாப் ராஜா யுத்தம் பண்ண போகும்போது கொள்ளையடிக்கப்படுவான் என்று முன்னறிவித்தவங்க. இவங்கள பற்றி 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8லேருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 400 தீர்க்கதரிசிகளை வர வச்சு அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் வந்துட்டு போங்க, கத்தர் வாய்க்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே யோசபாத் ராஜா சொல்கிறாங்க, யூதாவின் ராஜா தான் யோசபாத். அவங்க கேட்குறாங்க, வேறு யாராச்சும் தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரேல் ராஜா ஆகாப் ராஜா சொல்கிறாங்க, ஆமாம், மிகாயா, இம்லாவின் குமாரன் ஆகிய மிகாயா ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் அவங்கள பகைக்கிறேன், ஏன்னா எனக்கு அவங்க நன்மையாகவே சொல்ல மாட்டாங்க, எப்போவுமே தீமையாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யோசபாத் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவங்கள கூப்பிடுங்கன்னொடனே ஒரு பிரதானியை கூப்பிட போயிருந்தாங்க. அப்போது சமாரியாவிலிருந்து ஒளிமுக வாசலில் யூதாவின் ராஜாவும் யோசபாத்தும் இஸ்ரேல் ராஜா ஆகாப் ராஜாவும் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகள்கிட்டையும் தீர்க்கதரிசனம் கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு 2 கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே மற்ற தீர்க்கதரிசிகளும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மிகாயா கூப்பிட போன பிரதானி மிகாயா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ராஜாக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே மிகாயா சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராஜா மிகாயா பார்த்தோன்னே கேட்குறாங்க, நான் கிளியாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போட்டுமா வேணாமான்னு கேட்கும்போது மிகாயா சொல்கிறாங்க, போங்க, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னோடனே மிகாயாவுக்கு நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு டவுட் வருது. நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை மட்டும் அல்லாமல் வேறொன்றையும் என் இடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை இடவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மிகாயா சொல்கிறாங்க, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் மலைகளில் சிதறடிக்கப்பட்டதை நான் கண்டேன். கர்த்தர் சொன்னாங்க, இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார். இஸ்ரேல் ராஜா ஆகாப் ராஜா சொன்னாங்க, யோசபாத்தை நோக்கி, நான் சொன்னேன்ல, இவங்க எனக்கு நன்மையானதை சொல்ல தீமையானதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மிகாயா சொல்கிறாங்க, கர்த்தர் வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறத நான் பார்த்தேன், பரமசேனையெல்லாம் இடதுபுறமும் வலதுபுறமும் நிற்கிறத நான் கண்டேன். அப்போ வந்துட்டு கர்த்தர் சொன்னாங்க, போய் கிளையாத்தில் உள்ள ராமத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டாங்க. அதற்கு ஒருவன் இப்படியும் அப்படியும் சொன்னாங்க. அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, நான் தான் போய் போதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கர்த்தர் கேட்டாங்க, ஏன் நீ போகிற அப்படின்னோடனே, ஆமாம், நான் தான் எல்லா தீர்க்கதரிசிகள் வாயிலையும் பொய்யின் ஆவியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் 22ஆம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாங்க, நீ அவனுக்கு போதனை செய்வது அப்படியே நடக்க பண்ணுவாய், அப்படியே செய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கர்த்தரையே கட்டளை இடுகிறாங்க. கேனானின் குமாரன் ஆகிய சிதேக்கியா இதை கேட்டு வந்து மிகாயா கன்னத்தில் அரைந்தாங்க. எந்த ஆவியும் உனக்கு இப்படியெல்லாம் பேசிச்சு, எங்களுக்கு காண்பி அப்படின்னு சொன்னானே மிகாயா சொல்கிறாங்க, நீ உன் அறைக்குள்ளே இரு, அப்போ உனக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் ராஜாவுக்கு ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்து, நான் யுத்தத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் இவனுக்கு வந்துட்டு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மிகாயா சொல்கிறாங்க, ஓகே, நீங்கள் போயிட்டு வரதா இருந்தால் இது கர்த்தர் என்கிட்ட சொல்லலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மிகாயா கிட்ட இருந்த ஏன் மிகாயாவை போய் கூப்பிட்டு வந்தாங்க, இவ்வளோ தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் ஏன் மிகாயா போய் கூப்பிட்டாங்க? ஏன்னா நம்ம மிகாயா வந்துட்டு கர்த்தரோடையே நடந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் ஒப்பீனியன் கேட்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரேயரில் வச்சு கேட்போம். அதுக்கப்புறம் உலக பிரகாரமாக யார்கிட்டையாச்சும் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு சரி, இந்த பிள்ளைங்க ஏன் நம்ம நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க ஜெபிக்கிற பிள்ளைங்கிட்ட நம்ம கேட்குறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க ஏசுப்பா பிள்ளைங்களா இருக்காங்க, இவங்கக்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மிகாயா தீர்க்கதரிசி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தாங்க. அதனால தான் அந்த ராஜா மிகாயா இவ்வளோ தீர்க்கதரிசிகள் மத்தியிலையும் மிகாயாவை கூப்பிட்டு கேட்டாங்க. அடுத்தது மிகாயா வந்துட்டு பயப்படவே இல்லை, கர்த்தர் இதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு
அவர் பயப்படல, அவர் உண்மையை சொன்னார். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏசப்பா நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பைபிளில். ஸோ நம்மளும் யாராச்சும் தப்பு பண்ணியிருந்தா இப்படி நீங்கள் பேசாதீங்க, அன்பாக இருங்க ஒருத்தரோட. நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ நம்ம அது மற்றவங்களுக்கு நம்ம பயப்படாமல் சொல்லலாம் உண்மையை. அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா, எல்லாரும் இப்போ நம்ம உண்மை இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 22-23 வசனத்தில் கர்த்தரே போய் நாவிய கட்டளை இட்டிருக்காங்க. ஸோ எல்லா மனுஷங்களையும் நம்ம நம்ப முடியாது. நம்மளும் பரிசுத்தமாக இருந்துட்டு நம்ம கேட்கலாம், ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் ஏசப்பா கிட்ட கேட்கலாம். அப்போ நம்ம கரெக்டான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம உலகத்தில் எதையும் பிடித்து கொள்ளக்கூடாது, எல்லாம் ஏசப்பாவை மட்டும் பிடித்து கொண்டு அவரோட பிள்ளையாக வாழ்வோம். க்ளோரி டு ஜீசஸ்.